ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். இந்த செஷனில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தி மார்ச் 2026 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 as well as குரூப் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஈவன் குரூப் 4 ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதில் நம்மளோட அப்ரோச்சே பார்த்தோம் அப்படின்னா எங்கே எக்ஸாக்டாக டிஎன்பிஎஸ்சி கொஷின் வைக்கிறாங்க, கவர்மெண்ட் எங்கே டச் பண்ணுதோ, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓரியன்டாக, கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸ் ஓரியன்டாக தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸிமம் டச் பண்ணுவாங்க. ரேராக ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்கிரிப்டடாக கொஷின்ஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டாக, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ்டாக போகிறது தான் நல்லது. ஸோ அதுதான் ரெப்ளிகேட் ஆகும் இன் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ லெட்ஸ் பிகின் வித் டாபிக் 1. பாருங்கள், பாரதிய அந்தரக்ஷிக் ஸ்டேஷன், பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எதனுடைய ஒரு விஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியானுடைய ஸ்பேஸ் விஷன் அப்படிங்கிறது 2047 ஒரு டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸ்பேஸ் விஷன் 2047 பிரகாரம் இஸ்ரோவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்தியா தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை லோ எர்த் ஆர்பிட் ஆஃப் தி எர்த்தில் வைக்கணுன்றது ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொன்னால் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறோம். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச்சு, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ், இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் மெடிசன் ஓரியன்டான ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு பர்டிகுலர் இடத்த வைக்க போகிறோம். இந்த பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா ஒரு 5 மாடியூல் இருக்க போகுது. இந்த 5 மாடியூலுடைய ஃபர்ஸ்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்துட்டு BAS-1, பாரதிய அந்தரிக்ஷ் 1 அப்படிங்கிறது 2028 நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஓவராலாக இந்த 5 மாடியூலும் பார்த்தீங்க அப்படின்னா 2035 நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷனுக்கு யூனியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தது பார்த்தோன்னா செப்டம்பர் 2024 யூனியன் கேபினெட் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துருச்சு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ககன்யான் மிஷனுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது. இது மூலமாக லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம ஃபர்தர் ஹியூமன் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் நமக்கு தரப்போகுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருந்துருக்குறாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்துட்டு 2028 ரெடி ஆயிரும்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்தியன் ஸ்பேஸ் விஷன் 2047 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாடியூல் 2028 ரெடி ஆகிடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2038 ரெடி ஆயிடும். அந்த நியூஸ் தான் கம் இன் தி ஃபர்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பிளான் டு மேனுஃபேக்சர் 260 ரேக்ஸ் ஆஃப் வந்தே பாரத். வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ சமீபத்தில் நமக்கு தெரியும், வந்தே பாரத்ன்றது ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சீட்டரை வச்சு ஒரு குழுங்கல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாரும் ட்ராவல் பண்ணணும், ஒரு ஹை ஸ்பீடில் வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். எத்தனையோ ட்ரெயின்ஸ் இருந்தாலும் நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி பேசிஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வகையில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின், நமோ பாரத், அம்ரித் பாரத், இந்த 4 இருக்குது. இந்த 4ஐயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த நியூஸ் மூலமாக. பாருங்கள், வந்தே பாரத் ட்ரெயின் சர்வீசஸ் இதை வந்துட்டு சேர் கார் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது ஃபஸ்ட்டு செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் சர்வீஸ் இன் இந்தியா. செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் சர்வீஸ் இன் இந்தியா 2019 கொண்டு வந்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தே பாரத் எங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நியூ டெல்லி, கான்பூர், பிரயாக்ராஜ், வாரணாசி காரிடார். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தே பாரத்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது விச் இஸ் தி இண்டிஜினஸ்லி டிசைன்டு. ஓகே, அது மட்டும் கிடையாது, இதில் மாடர்ன் கோச்சஸ், அதே மாதிரி அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்றது கொடுக்க போகிறோம். பேசஞ்சர் அமெனிட்டிஸ்ன்றது வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து ஸ்லீப்பர் ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் சர்வீசஸ் ஸ்லீப்பர் அப்படிங்கிறது இதுவே தான். அதில் வந்து இது ஸ்லீப்பர்ன்றது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கவுரா டு கமாக்கியா வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ். கமாக்கியான்றது அஸ்ஸாமில். ஸோ அதுக்கான வந்தே பாரத்ன்றது ஃபஸ்ட்டு டைம் வந்தே பாரத் ஸ்லீப்பர்ன்றது இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமோ பாரத் ரேபிட் ரயில் சர்வீஸ். ரேபிட் ரயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இது பர்டிகுலர்லி சப்பர்பன்
அதே மாதிரி ரீஜனல் கம்யூட்டர்ஸ், இன்டர்சிட்டி, அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்லாம் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணுறதுக்காக வந்தே பாரத்துடைய அதே ஃபீச்சர்ஸ் இருக்க போது, பட் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நமோ பாரத் ரேபிட் சர்வீசஸ். இது கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு வந்தே பாரத்தினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்க போது, டிஸ்டன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்க போகுது. அடுத்து பாருங்க, அதில் ஏசி சர்வீஸு, கன்வீனியண்ட்டாக ஃபுட்டு கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அம்ரித் பாரத் ட்ரெயின் சர்வீஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அம்ரித் பாரத், இந்த அம்ரித் பாரத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு தி லோ அண்ட் மிடில் கிளாஸ் இன்கம் ஃபேமிலிஸ். ஸோ இந்த அம்ரித் பாரத்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நான் ஏசி மாடர்ன் ட்ரெயின்ஸ். மாடர்ன் ட்ரெயின் தான், but fully non-AC modern trains. ஓகே, ஸோ ப்ரெசண்ட் கம்போசிஷன் ஆஃப் அம்ரித் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஜென்ரல் கிளாஸ் கோச்சஸ் இருக்கும், 8 ஸ்லீப்பர் இருக்கும், 1 பேண்ட்ரி காரு, 2 லக்கேஜ், இந்த அளவுக்கு அதாவது திவ்யஞ்சன் கோச்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, என்ஹான்ஸ்டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாமே இந்த அம்ரித் பாரத்தில் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சமீபத்தில் யூனியன் பட்ஜெட் 2026-27 பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஸ்பீடு ரயில் காரிடார் அப்படிங்கிறத பற்றிட்டு ஒரு 7 நியூ ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம் ப்ரிலிம்ஸில், ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணதில் எது இல்லைன்னு கேட்கலாம், எது இதெல்லாம் இருக்குன்னு கேட்கலாம். மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூரு, ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூரு, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. இந்த 7 ஏரியாவுக்கு ஹை ஸ்பீட் ரயில் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அரௌண்ட் 7 ஏரியாஸ்க்கு. ஸோ அது என்னென்னு பாருங்க, மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூரு, ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூரு, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நவ் தீர்த், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு கலோனியல் மைண்ட் செட்டில் நம்ம மக்களை ரூல் பண்ணுறது இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறோன்ற மைண்ட் செட் இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ்க்கு வந்துட்டு நியூ பில்டிங்ஸ்க்கு நேம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் நோக்கத்தில். இப்போ என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், சேவா தீர்த், கர்த்தவ்யா பவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ சேவா தீர்த்துன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் சேவா தீர்த்தா. நல்லா பார்த்துக்கோங்க, சேவா தீர்த்தா அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அதே மாதிரி கர்த்தவ்யா பவன் 1 and 2 அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீசஸ் தான் கர்த்தவ்யா பவன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா February 13 விஜய ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயத்த வச்சிருந்துருக்குறாங்க. இது மூலமாக தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து நமக்கு விக்ஷித் பாரத் 2047 ஒரு பிகின் தான். கவர்மெண்ட் சர்வீஸில் அதே மாதிரி மக்களுக்காக நீங்கள் பொலிட்டிக்கல் சர்வீஸில் எதில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் தான் இருக்கீங்க. அதை வந்து ஈவன் பில்டிங்ஸுமே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ஹானபிள் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வந்தே மாதரம். இப்போ சமீபத்தில் வந்தே மாதரம்ன்ற லேம்லைட் நியூஸில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 150th anniversary ஆஃப் தி நேஷனல் சாங் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நேஷனல் சாங் வந்தே மாதரம் தான். இந்த நேஷனல் சாங் வந்துட்டு எப்படி பாடப்படணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யார் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ ப்ரோட்டோகால் என்னென்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, வந்தே மாதரம்ன்ற பாடல் பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் வந்துட்டு இயற்றியிருக்கிறார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய சீரீஸில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3 minutes 10 seconds பாடப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது, நேஷனல் சாங்குக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ன்றது நேஷனல் ஆந்தமுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் நேஷனல் சாங்கான வந்தே மாதரத்துக்கு இருக்குது. நீங்கள் எங்கே பாடினாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேஷனல் சாங் ஷுட் பி சங் ஆர் பிளேடு ஃபர்ஸ்ட். நேஷனல் சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடணும், அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம்ன்றதான் வந்துட்டு அடுத்து பாடப்பட்டிருக்கணும். ஓகே, ஸோ நேஷனல் சாங் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நேஷனல் ஆந்தம்ன்றது பாடப்பட்டிருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். பிரகதி அட் 50, அதாவது பிரகதி அப்படிங்கிறது, பிரகதினா என்ன? ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். பிரகதின்றது இது 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு ஐசிடி பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த பிரகதியில் என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பிரகதி ஐசிடி பேஸ்டு மல்டி மாடல்
multimodal platform based on information communication technology. இது மூலமா முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டைம்லி ரிவ்யூ பண்ணுறது, அதில் என்ன அப்டிகல்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது, அது சீக்கிரமாக சரி பண்ணுறது. எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் அப்ரூவல் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், நடைமுறையில் வரக்கூடிய சிக்கல்களை களையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி இங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் திரும்ப வந்து இதெல்லாம் சரி பண்ணுன்றதுக்காண்டி தான் வந்துட்டு அட் அ டைமில் பிஎம்ஏ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டான ஸ்டேட்ஸு எல்லா அஃபிஷியல்ஸையும் வச்சு மீட்டிங் நடத்திடுவார் த்ரூ தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கால் பிரகதி. இது வந்து 50th எடிஷன் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. எப்போ எந்த தேதின்னு பாருங்கள், December 31, 2025 நடந்துருக்கு. ஓகே, ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை எப்படின்னு பாருங்கள், சராயு கேனல் ப்ராஜெக்ட் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டு விட்ருவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பிரகதி மூலமாக பெர்மிஷன் கொடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ். இதை உங்களோட ப்ரிலிம்ஸில் குரூப் 1லையும் சரி, குரூப் 2, குரூப் 4 எதாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. சராயு கேனல் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ், கொல்லம் பைபாஸ் ப்ராஜெக்ட் கேரளா கேட்டுருவான். அடுத்து கோஷி ரயில் மகாசேது பீகார், கோஷி ரயில் மகாசேதுன்றது பீகார். அடுத்து பாருங்க போகிபீல் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் அஸ்ஸாம். அடுத்து அட்டல் டனல் ப்ராஜெக்ட், அட்டல் டனல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல. ஓகே, நெக்ஸ்ட் நாவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரா. ஜம்மு உதாம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க். இது நல்லா பார்த்துக்கோங்க, 1994லேயே சொன்னது. பட் எப்போ முடிச்சிருந்துருக்குறாங்க, 2025 தான் முடிச்சிருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 decades எடுத்திருந்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லாஸ்ட் ஒரு 2 to 3 yearsல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 yearsல கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க போகிபீல் ரயில் கம் ரோடு ப்ராஜெக்ட். இது எதில் கட்டியிருக்காங்கன்னா பிரம்மபுத்திரால கட்டியிருந்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 1997ல் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் இதை கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2018ல் தான். திஸ் இஸ் தி கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் மேட் என்டையர்லி ஆன் ஸ்டீல். கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் கட்டப்பட்டது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் லாங் பாருங்க, 4.94 கிலோமீட்டர் லாங். டிஸ்டன்ஸ் வந்துட்டு தெமாஜி டூலேருந்துட்டு திப்ரஹார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 500 கிலோமீட்டர் இருந்ததை ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸாக மாற்றிருந்துருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட் முக்கியம். திஸ் இஸ் தி கண்ட்ரிஸ் லாங்கஸ்ட் ரயில் கம் ரோடு பிரிட்ஜ். இதான் வந்துட்டு போகிபீல் பிரிட்ஜ். ஓகே, போகிபீல் பிரிட்ஜ் அஸ்ஸாம். அது மட்டும் கிடையாது, இந்த பிரிட்ஜ் வந்துட்டு எந்த டிஸ்டன்ஸை குறைக்குது அப்படின்னா வந்துட்டு அருணாச்சலுக்கும் அஸ்ஸாமுக்கு இடைப்பட்ட தூரத்தை குறைச்சிருக்கு இந்த பிரிட்ஜ். ஓகே, டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திப்ருஹார் தெமாஜி டிஸ்ட்ரிக்ட்ஸ், இது பிரம்மபுத்திரா ரிவர். இதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 2018ல் போகிபீல் ரயில்வே பிரிட்ஜ், ரயில்வே கம் ரோட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் பாருங்க சராயு நகர் நேஷனல் ப்ராஜெக்ட். இது உத்தரப்பிரதேஷ். ஓகே, உத்தரப்பிரதேஷ் சராய் ரிவர் ஏரியாவில். இது பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்னா யூபியில் கிட்டத்தட்ட 2.9 மில்லியன் ஃபார்மர்ஸ், ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட் பெனிஃபிட் அடைகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 crores தான் இருந்ததுக்கு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணப்போ. இப்போ எத்தனையில் முடிச்சிருந்துருக்குறாங்கன்னா மோர் தென் 10,000 crore தான் இது முடிச்சிருந்துருக்குறாங்க. இது ஆரம்பித்த வருஷத்தை பாருங்கள், 1978. இது வந்து ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இது மூலமாக இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சராயு நகர் நேஷனல் ப்ராஜெக்ட், இது இட் இஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பாட்னா கங்கா ரயில் கம் ரோடு பிரிட்ஜ். இது பீகார்ல. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜேபி சேது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேபி சேது அப்படிங்கிறது பாட்னா கங்கா ரயில் கம் ரோடு ப்ராஜெக்ட். இது மூலமா பார்த்தீங்கன்னா சவுத் பீகாரையும் நார்த் பீகாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இது அப்ராக்சிமேட்லி 4.55 கிலோமீட்டர் லாங் கம்பைன்டு ரயில் கம் ரோடு. ஓகே, ஸோ இது 2001ல் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட். பட் முடிச்சது எப்போ முடிச்சிருக்கிறாங்க, 2022ல் முடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மெட்ரோ ரயில். ஹைதராபாத் மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இது கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் 2020ல் முடிச்சிருந்துருக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் டெவலப்டு அண்டர் தி பிபிபி மாடல். ஸோ உலகத்திலே வந்துட்டு பிபிபி மாடலில் பண்ண லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஹைதராபாத் மெட்ரோ ப்ராஜெக்ட், 72 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க கோஷி ரயில் மகாசேது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில். இது வந்து கோஷி ரிவருக்கு நடுவில்
போட்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அட்டல் சேத்து. அட்டல் சேத்து அப்படிங்கிறது மும்பை. ஓகே, இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்தியானுடைய லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் ப்ராஜெக்ட். இது இந்தியானுடைய லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் ப்ராஜெக்ட். இது மூலமாக வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் தி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்டு நேவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அது மட்டும் கிடையாது, ட்ராவல் டைமை மும்பை டு பூனே, மும்பை டு கோவா, மும்பை டு சவுத் இந்தியா இது குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட். அது மட்டும் கிடையாது, மும்பை போர்ட்லேருந்து ஜவஹர்லால் நேரு போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த அட்டல் சேதுல யூஸ் பண்ண வயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அமௌண்ட் ஆஃப் வயர் இட் குட் சர்க்கிள் தி என்டையர் எர்த் ட்வைஸ். இதில் யூஸ் பண்ண வயர்ஸ் மட்டுமே எர்த்தை 2 தடவை வந்துட்டு சுற்றுற அளவுக்கு அவ்வளோ லென்த்தான வயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது, யூஸ் பண்ண ஸ்டீலை வச்சு ஒரு 4 கௌரா பிரிட்ஜ் கட்டியிருந்துருக்கலாமா, 6 ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, அட்டல் சேதுனா என்னன்னு கேட்பாங்க. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டு விட்டுருப்பாங்கப்பா. லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் ஐஃபன் அட்டல் சேது. இதே வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் டெவலப் அண்டர் பிபிபி ஹைதராபாத். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு ஜேபி சேது கனெக்டிங் சவுத் பீகார் நார்த் பீகார். அதே மாதிரி வந்துட்டு கண்ட்ரிஸ் லாங்கஸ்ட் ரயில் கம் ரோடு பிரிட்ஜ் என்னது, போகிபில் பிரிட்ஜ். இப்படிலாம் கேட்டுருவாங்க டிஎன்பிசியில். நெக்ஸ்ட் பாருங்க, கதர்வாரா சூப்பர் தெர்மல் ப்ராஜெக்ட். இது எங்கன்னா வந்துட்டு மத்திய பிரதேஷில் கதர்வாரா. ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீஷன் ஆயிருந்திருக்கு. ஓகே, ஸோ விச் ஆர் டெடிகேட்டட் டு நேஷன் பை 2025. ஸோ கொஷினில் கேட்பாங்க கதர்வாரா சூப்பர் தெர்மல் ப்ராஜெக்ட் இது எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ அது மட்டும் கிடையாது, இதனுடைய பவர் யூனிட்ஸ் பாருங்க 2 800 மெகாவாட் பவர் கொடுக்கக்கூடியது. அடுத்து பாருங்க குட்கில் சூப்பர் தெர்மல் ப்ராஜெக்ட்ன்றது கர்நாடகாவில் 2018 முடிச்சிருந்துருக்குறாங்க. அடுத்து சோலாப்பூர் சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்குறாங்க, சோலாப்பூர் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே 2019 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இதில் மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். கதர்வாரா சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இது மத்திய பிரதேஷ், குத்கில் 1 சூப்பர் தெர்மல் ப்ராஜெக்ட் கர்நாடகா, சோலாப்பூர் மகாராஷ்டிரா. மேட்ச் தி ஃபாலோயிங்ல மாற்றி மாற்றி கொடுத்து எது சரி எது தப்புன்னு கேட்கலாம் இன் யோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் காமங் ஹைட்ரோ ப்ராஜெக்ட். நம்ம ஏற்கனவே பிரகதி அட் 15 பார்த்தோமையா, அந்த பிரகதி 50ல் என்னென்ன ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் டேட்டாவை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காமங் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், காமங்கிறது நமக்கு தெரியும் விச் இஸ் இன் அருணாச்சல பிரதேஷ். ஓகே, ஸோ இது பாருங்க, காமன் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இட் மேட் அருணாச்சல் பிரதேஷ் எ பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் இன் தி கண்ட்ரியாக மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிச்சது பாருங்க 2021. அடுத்து பேரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது யார் பண்ணுறாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் கார்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 110 மெகாவாட்டோ யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன் நிப்கோவுமே பார்த்தீங்கன்னா அருணாச்சல் தான். நெக்ஸ்ட்டு பத்தூர் ஸ்ட்ராட்டஜிக் க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் அது முடிச்சிருந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்குறப்ப ஸ்ட்ராட்டஜிக் க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த அளவில் ஸ்ட்ராட்டஜிக் க்ரூட் ஆயில் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் மெட்ரிக் டன் ஃபெசிலிட்டி க்ரூட் ஆயில் சேவ் பண்ண முடியும். அடுத்து மங்களூரு 1.5 MMT, பத்தூர் 2.5 MMT. இப்போ ஏற்கனவே 3 இருந்துச்சு, இப்போ அடிஷ்னலாக 2021 2 இன்க்ரீஸ் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா சந்திகோல் இன் ஒடிசா 4 MMT, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க பத்தூர்ன்றது கர்நாடகாவில் 2.5 MMT. ஸோ உங்களுக்கு கொஷினில் வந்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டு விடலாம். விசாகப்பட்டினம் நீங்கள் சொல்லிடுவீங்க ஆந்திரா, மங்களூரு சொல்லிடுவீங்க கர்நாடகா, பத்தூர் அப்படிங்கிறது வந்துட்டு கர்நாடகா தான், சந்திகோல்ன்றது ஒடிஷா. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கொடுத்து கேட்கலாம் இந்த ஏரியாவை. இதில் அதிகமாக நம்மகிட்ட இருக்கிறது சந்திகோல் தான். இதை பார்த்துக்கிறத வந்துட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் யார் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் ISPRL. நெக்ஸ்ட் பெம்ப்ளா இரிகேஷன். பெம்ப்ளா இரிகேஷன் ஒரு ப்ராஜெக்டும் இப்போ சமீபத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வார்தா ரிவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் 2025 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ட்ராட் ப்ரோன் ஏரியாவாக இருக்குது, அதுக்கு கொடுக்குறது பெம்ப்ளா இரிகேஷன் ப்ராஜெக்ட் வார்தா ரிவர் ஏரியா. நெக்ஸ்ட் பாருங்க, அர்பன் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்டார்ட் அப்காக
யூனியன் கவர்மெண்ட் கம் அப் வித் தி ஃபண்ட் கால்ட் அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டில் மேக்ஸிமம் ஒரு 4 லட்சம் கோடி கொண்டு வர போகிறாங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 lakh crore. அதாவது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் 25% காஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கும். நீங்கள் மிச்சம் பார்த்தீங்கன்னா 50% ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா மார்க்கெட்லேருந்து தான் வந்துட்டு எடுத்துக்கணும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷனுக்கு ஒரு மார்க்கெட்ல இருந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்ல அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு வந்துட்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும். சிட்டிசன் சென்ட்ரிக் ரீஃபார்ம் ஃபார் தி ஹை குவாலிட்டி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஃபண்டு எத்தனை வருஷத்துக்கு ஆப்ரேஷனாக இருக்க போகுதுண்டா 2025-26லேருந்து 2030-31 வரைக்கும். இட் குட் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் தி ஃபர்தர் பீரியட் அப் டு 2033-34 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மூலமாக சிட்டிஸை வந்து ஒரு குரோவிங் ஹப்பாக கொண்டு வர போகிறீங்க. ரீக்ரியேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ்ன்றது பண்ண போகிறோம். வாட்டர் சானிடேஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் என்னன்னா அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். ஓகே, இந்த ஃபண்டில் யாரெல்லாம் கவர் ஆகும்னு பாருங்க. ஆல் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 10 lakh or more. அர்பன் சேலஞ்ச் ஃபண்டில் யாரெல்லாம் ஆல் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 10 lakh and more. அடுத்து ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் கேபிட்டல்ஸ், ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கேபிட்டல் நாட் கவர்டு எபோ. ஓகே, இதில் வந்துட்டு சில நேரம் ஏன்னா எல்லா கேபிட்டல் வந்தாகணும் அதனால. அடுத்து மேஜர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 1 lakh and more. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆக போகிறாங்க. நெக்ஸ்ட், இப்போ சமீபத்தில் பிரம்மபுத்திரா ரிவரில், அஸ்ஸாமின் பிரம்மபுத்திரா ரிவரில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டனல் அப்படிங்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்துருக்குறாங்க. அண்டர் வாட்டர் டனல் இப்போ சமீபத்தில் எங்கன்னு கேட்பாங்க. பிரம்மபுத்திரா எத்தனை கிலோமீட்டர் பாருங்க, 33.7 kilometers. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட், வேர்ல்டுனுடைய செகண்ட் சப்மர்ஜ்டு ரோடு கம் ரயில் ப்ராஜெக்ட். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸை நம்ம கொண்டு போகிறது, பர்டிகுலர்லி எங்கே மற்ற ஸ்டேட்ஸ்க்கு, அருணாச்சல், நாகாலாந்து, இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு லாஜிஸ்டிக் கொண்டு போகிறது பிரம்மபுத்திரா ரிவர் வேலிலேயே, ரிவர்லேயே லிட்டர்லி. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ சமீபத்தில் கேபினட் மிஷன் யூனியன் கேபினெட் பெர்மிஷன் கொடுத்துருந்துருக்குறாங்க, அப்ரூவல். என்னென்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0, ஸ்டார்ட் அப் இந்தியா FOF 2.1ன்றாங்க. டோட்டல் கார்பஸ் பாருங்க 10,000 crore. இதோட ஏம் என்ன, டு ரைஸ் தி வெஞ்சர் கேபிட்டல் ஃபார் தி கண்ட்ரி ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டத்துக்காக. ஓகே, இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா லான்ச் அண்டர் தி ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட், பரீட்சா பே சர்ச்சா 2026 ப்ரோக்ராம். பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தேர்வு நேர பயங்கள் எதுக்கு தேவையே இல்லைன்றதை வந்துட்டு அடிப்படையை புரிய வைக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் பரீட்சா பே சர்ச்சா. இது வந்து பார்த்தா 2026 எபிசோட் 2 பண்ணியிருந்துருக்குறாங்க. இது வந்து எங்கே February 9 பண்ணியிருந்துருக்காங்க. இப்போது யார் எந்தெந்த சிட்டிஸ்லேருந்து இந்தியாவில் குழந்தைங்க பேசியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர், ராய்ப்பூர், தேவ்மோக்ரா, கவுஹாத்தி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நேஷனல் சென்டர் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஒன்று இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நேஷனல் சென்டர் ஃபார் நார்த் ஈஸ்ட் எந்த ஸ்டேட்னா காமரூபா டிஸ்ட்ரிக்ட், அஸ்ஸாமில். இடத்தோட பேர் அமிங்காவூன் அப்படிங்கிற இடத்துல, அமிங்காவூன். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் மாதிரி ஒர்க் பண்ண போகுது ஃபார் அதர் நேஷனல் அதர் நேஷனல் டேட்டா சென்டர்ஸ். அதே மாதிரி வந்துட்டு நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டிஜிட்டல் டெலிவரி ஆஃப் எசென்சியல் சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் IIM வந்து கவுஹாத்திலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட். இப்போ சமீபத்தில் February 14 to 20 வரைக்கும் இந்தியாவுடைய டெல்லியில் கூடிய பாரத் மண்டபத்தில் இதை பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க, together we will create solution that will benefit not only India but the entire world. இது எப்படியே கொடுத்தது யார் சொன்னான்னு கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு AI சமிட் டைமில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரே சொன்னது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த AI சமிட் 2026 வந்துட்டு ஒர்க்ட் ஆன் 3 பேசிக் பிரின்சிபிள்ஸ், 3 பேசிக் சூத்ராஸ். அது என்னென்னு பாருங்க, பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ்.
இதுவுமே கொஸ்டினில் கேட்டு விட்டான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு. ஓகே, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கிறேன். அந்த வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின்னு. என்ன பண்ணுறது, இப்படிலாம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யூபிஎஸ்சியில். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் சந்தேகம் மேலே கேட்பாங்க. ஸோ ஏஐ இம்பேக்ட் சம்மிட் பாரத் மண்டபம் டெல்லியில் நடந்திருக்கு 2026. இட் ஒர்க்ட் ஆன் தி 3 ஃபண்டமெண்டல் சூத்ராஸ். அது என்னென்னா பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் கேன் லெட் டெவலப்மெண்ட். அதாவது பெண்கள் அப்படிங்கிற இந்தியாவில் பெண்களும் கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க பெண்கள். ஆனால் நம்ம வந்துட்டு அவங்களுக்கான உரிமைகள் முழுசாக கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டியதான் இப்போ சமீபத்தில் நாரி சக்தி வந்தன் ஆக்ட் 2023 கொண்டு வந்தோம். நாரி சக்தி வந்தன் ஆக்ட், அதான் 106வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது மூலமாக 33% ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் எதில் பெண்களுக்கு கொடுக்குறோம், லோக்சபாவில், அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் டெல்லி. இதில் 33% ஆஃப் சீட்ஸ், 33% இப்போ தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி ஆக்ட். அது என்ன சொல்லலாம், விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். ஸோ இது 2025 கொண்டு வந்தது. இதில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தி ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஷுட் பி கிவன் டு விமென் அப்படிங்கிறோம். அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். இதில் பார்த்தீங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா விமென் ஓன்டு ஹவுசஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று பெண்கள் பேரில் இருக்கணும், இல்லாட்டி ஆண் பெண் 2 பேர்லையும் இருந்துக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ சமீபத்தில் கம்பெனிஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் டைரக்டர்ஸ் ரூல் 2014 கொண்டு வந்ததில் 2014 கொண்டு வந்ததில் என்ன பண்ணியிருக்காங்கண்டா, ஒவ்வொரு லிஸ்டட் கம்பெனி கேபிட்டல் வந்துட்டு 100 crores, அப்படி 100 crores ஆர் மோர், இல்லாட்டி டேர்ன் ஓவர் 300 ஆர் மோரில் கண்டிப்பாக ஒரு விமனையாவது டைரக்டராக உட்கார வச்சிருக்கணும், டைரக்டராக இருந்திருக்கணும், அந்த கம்பெனியோட டைரக்டராக அங்கே இருந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 33% of seats filled through the direct election to the post of chairpersons every பஞ்சாயத்து. அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் பஞ்சாயத்தில் 33% பஞ்சாயத்தில் சேர்பர்சன் அப்படிங்கிறது யாராக இருந்திருக்கணும்னா விமனாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியாய சங்கிதா. நியாய சங்கிதாவை முழுமையாக பாருங்கள், பாரதிய நியாய சங்கிதா 2023. இதில் பார்த்தீங்கன்னா கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சாப்டரில் சாப்டர் 5 கொண்டு வந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பெண்கள் சம்மந்தமான மற்ற இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம 26 வாரம் கொடுத்துருக்குறோம். இனிஷியலாலாம் பார்த்தீங்கன்னா அது 12 வீக்ஸாக தான் இருந்துச்சு 2017. இதை 26 வாரமாக கொண்டு வந்து வந்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 560 ஷக்கி நிவாஸ். ஷக்கி அப்படிங்கிறது என்ன, ஷக்கி நிவாஸ்ன்றது ஒர்க்கிங் விமென் ஹாஸ்டல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு ஷக்கி நிவாஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் விமென் ஹாஸ்டல். நெக்ஸ்ட் 413 சக்தி சதன் கொண்டு வந்திருக்கிறாங்க. சக்தி சதன் இன்டகிரேட்டட் ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரூரல் லைவ்லிஹுட்ல அதாவது 10 crore விமென், ஒரு 10 கோடிக்கு மேலே விமென்ஸ் பார்த்தீங்கன்னா விமென் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, அதை நம்ம நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் நம்ம சொல்லலாம். இது மூலமாக ரூரல் சோசியோ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, இல்லாட்டி நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்றது செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிரியேட் பண்ணுறது பெண்களுக்கானது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வச் பாரத் மிஷன் கோல் பார்த்துக்கோங்க. ஸ்வச் பாரத் மிஷன் கோல் பாருங்க, கிட்டத்தட்ட 12 crore டாய்லெட்ஸ் கட்டி முடிச்சிருக்கிறோம். இது எதுக்காக, பெண்களுடைய மரியாதைக்காக. உஜ்வாலா யோஜனா, இதில் கேஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பெண்களுக்கு, 10.49 crore விமெனுக்கு, 10.49 crore விமென். அடுத்து ஜல் ஜீவன் திட்டம். இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் டேப் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ஸ்க்கும் எத்தனை பேருக்கு, 15.79 கோடி. இது கேட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. ஸ்வச் பாரத் மிஷன் 12 crore டாய்லெட்ஸ்.
உஜ்வாலா யோஜனா பைப்டு கேஸ் கனெக்ஷன்ஸ் 10.49 crore கேஷ் கனெக்ஷன்ஸ். அதே மாதிரி ஜல்ஜீவன் மிஷனில் டேப் வாட்டர் கனெக்ஷன்றது 15.79 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அடுத்து பேட்டி பச்சோ பேட்டி படாவோ ஸ்கீம் 2015 ஆரம்பிச்சது. அப்ஜெக்ட் என்னென்னா டு ப்ரிவென்ட் தி செக்ஸ் செலக்டிவ் பர்த்ஸ், என்ஷூர் சன் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கேர்ள் சில்ட்ரன். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா 2014-15 918 தான் செக்ஸ் ரேஷியோ இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024-25 929 அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு. அதேமாதிரி கேர்ள்ஸ் இன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2014-15 ஓவரால் இந்தியாவில் 75.51% வந்துட்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருந்தது. இப்போது 2024-25 80.2% ஆயிருக்கு. இட் இஸ் த ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த பேட்டி பச்சோ பேட்டி படோ ஸ்கீம். நெக்ஸ்ட் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இது 2015 ஆரம்பிச்சது. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எப்போ மெச்சூர் ஆகும்னா 21 வயதில் மெச்சூர் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 ஜானில் 4.53 கோடி அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஷன் பி பதாய் பி. போஷன் பி பதாய் பின்றது மே 10, 2023 கொண்டு வந்தது. இதில் தே ஆர் ட்ரைனிங் 1 million அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். எதுக்காக? ப்ராப்பர் எஜுகேஷன் அண்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அது மட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த பர்டிகுலர் திட்டத்தின் கீழே 2.9 லட்சம் அங்கன்வாடி சென்டர்ஸ்ன்றது டோட்டலாக நம்ம என்ன கொண்டு முன்னாடி இருந்து இருக்குது. 2.9 லட்சம் அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ரீ இண்டியா ஃப்ரம் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் பார்த்தீங்கன்னா November 27, 2024 கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து 60 million சிட்டிசன்ஸை ரீச் பண்ணுறது அதோடைய நோக்கம். ஸோ இதில் வந்துட்டு 28 lakhs பிளச்சஸ் அப்படிங்கிறது எடுத்துருந்துருக்காங்க இப்போ வரைக்கும். எது மூலமாண்டா சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இண்டியா போர்ட்டல் மூலமாக. நெக்ஸ்ட்டு விமென் எம்பவர்மெண்ட் சம்மந்தமான எடுத்த இனிஷியேட்டிவ்ஸாக முக்கியமான ஒன்று மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் 2022-23 நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். விமனுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி, எம்பவர்மெண்ட் இதுக்காக. இதில் 2 சப்ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா சம்பல், இன்னொன்று சமர்த்தியா. இப்போ சம்பல் அப்படிங்கிறது விமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சம்மந்தமானது. இதில் ஒன் ஸ்டாப் சென்டர், விமன் ஹெல்ப்லைன், பேட்டி பச்சோ பேட்டி படோ, நாரி அதாலத் இதெல்லாமே சம்பல் சப் ஸ்கீமில் கவர் ஆகுது. அடுத்து சமர்த்தியா ஸ்கீமில் பிரதான் மந்திரி மத்ருவந்தன யோஜனா, சக்தி சதன், சக்தி நிவாஸ், பால்னா, சங்கல்ப் அதாவது விமென் எம்பவர்மெண்ட் சென்டர் இது எல்லாமே கவர் ஆகுது. இதில் நம்ம கொஷின் எப்படி கொடுக்கலாம்னா மிஷன் சக்திக்கு கீழே சம்பல் சமர்த்தியா இருக்கான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் மிஷன் சமர்த்தியால் இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்து விட்டு பட் ஆக்சுவலி வந்துட்டு இட் வில் பி தி பார்ட் ஆஃப் சம்பல் இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கௌஷல் விகாஸ் யோஜனால மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அடுத்து விமென் வந்துட்டு டோட்டல் ட்ரைனிங்ஸ் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனால கிட்டத்தட்ட 45% மேலே டோட்டல் ட்ரைனிங்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் தான். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு ஜன் சிக்ஷான் சன்ஸ்தன் அப்படிங்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். விமென் எக்கனாமிக் இன்க்ளூஷன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது சம்மந்தமானது எது மேஸ்டி ஃபாலோயிங்கில் இன்சூரன்ஸ் இதில் 54% பெண்கள் தான். அடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டு இது வந்துட்டு அடிப்படையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 56% பெண்கள் தான். அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அது இன்சூரன்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா 51% பெண்கள். லோன்ஸ் பர்டிகுலர் ஸ்டாண்டப் இந்தியா லோனில் 82% பெண்களுக்கு தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிஸ்னஸ் பண்ணுறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 67% கொடுத்துருந்துருக்குறாங்க. ஓகே, இது இப்போ சமீபத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கொடுத்த டீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமென் பாரோவர்ஸ் இன் தி ரீட்டைல் செக்டார் வந்துட்டு 2.14 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா 2.62 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அடுத்து ஜெண்டர் பட்ஜெட்டிங்கை பொறுத்தளவில் கடந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ விமென் சென்ட்ரிக்கான விமென் லெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக விமென் சென்சிட்டிவான ஜெண்டர் ரெஸ்பான்சிவான ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆரம்பத்தில் 1.53 அப்படிங்கிறது க்ரோர்ஸ் நம்ம 1.53 lakh க்ரோர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2026-27 எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 5 lakh crore ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி விமன் அண்ட் சில்ட்ரன். இது கேட்கலாம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கு 2021-22 இருந்துட்டு.
அடுத்து பாருங்க ஷீ மார்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். ஷீ மார்ட்ன்றது செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரனர்ஸ் மார்ட். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்த மார்ட்டில் நம்ம யாருக்கு அக்சஸ் அதிகமாக கொடுக்க போகிறோம்னா விமன் லெட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன கொடுக்குறதா இருக்குன்னா ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வைக்க போகிறோம். இது மூலமாக ஹையர் எஜுகேஷன் செக்யூர் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, எமர்ஜிங் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு ஃபீல்டில் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதாக கொண்டு வரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவாக இது இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்போ சமீபத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மலேசியா விசிட் பண்ணியிருந்தார். ஸோ நமக்கும் மலேசியாவுக்கும் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1957 இருக்குது. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தியிருக்கிறோம் ஆகஸ்ட் 2024. இப்போ நம்ம வந்துட்டு நமக்கும் மலேசியாவுக்கும் நடந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமான கீ அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணது என்ன? ஆடியோ விஷுவல் கோப்ரொடக்ஷன், கம்பேட் அண்ட் ப்ரிவென்ட் கரப்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் கேட்டு விட்ருவாங்க. இப்போ சமீபத்தில் வந்துட்டு மலேசியாவுக்கு பிஎம் விசிட் நடந்துச்சு, என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டு விட்ருவாங்க. அடுத்து செமிகண்டக்டர் செக்டார், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிக்கெட் அலையன்ஸ், அடுத்து ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அடுத்து பாருங்கள் மலேசியாஸ் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியா, கோஆபரேஷன் தி ஹெல்த் அண்ட் மெடிக்கல் செக்டார். இது எல்லாமே சைன் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லி பாருங்க, அவ்வளோதான். அடுத்து இப்போ இந்தியா யுஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அது மூலமாக நமக்கு அவுட்புட் என்னன்னு பாருங்கள். இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட பாருங்கள் $30 trillion யூஎஸ் மார்க்கெட் நவ் ஓப்பன்ஸ் டு இந்தியா ஆன் தி ப்ரிஃபரன்ஷியல் அக்சஸ். இது கிடச்சிருக்கா? $30 trillion அக்சஸ் கிடச்சிருந்துருக்கா? அவ்வளோ வேல்யூக்கான மார்க்கெட் கிடச்சிருக்கானா? ஆமாம், கிடச்சிருக்கு. இதை தாண்டி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், இது மூலமாக பார்த்தீங்கன்னா 50% நம்ம டேரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம பொருள் மேலே, இப்போ 18% போடுறாங்க. மெஷினரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கும் வந்து டேரிஃப்ன்றது 18% குறைச்சிருந்துருக்குறாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசீவ், அதாவது யூஎஸ் டாலர் 1.36 பில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 0 டியூட்டி தான். அடுத்து அதில் முக்கியமானதுண்டா ஸ்பைசஸ், டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், இது எல்லாமே, இதுக்கு எல்லாத்துக்குமே 0 டியூட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து ஹை சென்சிட்டிவ் செக்டார்ஸ், டெய்ரி, மீட்டு, பவுல்ட்ரி, செரல்ஸ், தே ஆர் ஃபுல்லி ப்ரொடெக்டட். இதில் அவங்க நுழைய விடலை. இதில் இதை வந்து கேட்பாங்க, ஃபுல்லி ப்ரொடெக்டட் எது நமக்கு யூஎஸ்க்கும் நடந்த ட்ரேடில் வந்துட்டு ஃபுல்லி ப்ரொடெக்டட் ஏரியாவாக என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. டெய்ரி, மீட், பவுல்ட்ரி, செரல்ஸ். அடுத்து விமென் கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. ஓகே, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. ஸோ இதனுடைய தீம் பாருங்க, சேஃப் ப்ராடக்ட்ஸ், கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ். ஸோ இந்த கன்சியூமர்ஸ்க்கு ஓரியன்டாக நம்ம கொண்டு வந்த ஆக்ட் 2019 கொண்டு வந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதுக்காக கொண்டு வந்த போர்ட்டல் பார்த்தோன்னா ஜாகிரித்தி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் 2021 ஜனவரி 1 இருந்துட்டு, இது மூலமாக கன்சியூமர் கிரிவன்ஸ் ரீஅட்ரஸல்ன்றது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஃபேஸ்லெஸ் ஆன்போர்டிங் மூலமாக நம்ம பண்ண முடியும். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் பாருங்கள், கம்ப்ளைண்ட்ஸ் ஓரியன்டாக 1915 1915. அதே மாதிரி வந்துட்டு ரீஅட்ரஸ்ன்றது 45 நாளில் பண்ணி ஆகணும். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ சமீபத்தில் அண்டர்-19 மென்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எங்கங்கன்னா ஜிம்பாப்வே, அதே மாதிரி நமீபியாவில் நடந்துச்சு. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் டீம் பார்த்தோன்னா வின் பண்ணியிருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஃபார்மர் கெயின்டு குளோபல் ரெகக்னிஷன். அதாவது த ஃபஸ்ட்டு ஜிஇ டேக்டு சேலம் சேகோ, அதாவது ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, சேலம் ஜவ்வரிசி. இது வந்து நம்ம கனடாவுக்கும் அனுப்புகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஜிஐ டேக்டு நம்ம ஜவ்வரிசி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஜவ்வரிசி எதில் தயாரிக்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த கிழங்குலேருந்து தானே தயாரிக்கிறாங்க. ஓகே, அந்த கிழங்கு அதிகமாக தயாரிக்கக்கூடிய ஊராக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. நெக்ஸ்ட், அஞ்சீப்னா என்ன? இந்தியாவுடைய ஒரு புது வாரியர். அதாவது இதை ஐஎன்எஸ் அஞ்சீப்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டால்ஃபின் ஹண்டர். அதானே சார் டால்ஃபின் ஹண்டர். டால்ஃபின் எப்படி தண்ணிக்குள்ளே வந்து எப்போ டக்குன்னு வெளியில் வரும் இல்லையா, அதே மாதிரி
அதாவது சப்மரைன் வார்ஃபேர், வேற யாரோட சப்மரைன் வந்துச்சுன்னா அதை தாக்கி அழிக்கிறது. இதுதான் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய அஞ்சீப். இதுக்கு பேர் டால்ஃபின் ஹண்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ சமீபத்தில் நம்மளுடைய ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரசாந்த் ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பிரசாந்த்னா என்ன? இண்டிஜினஸ் லைட் கம்பேட் ஹெலிகாப்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிஜினஸ் லைட் கம்பேட் ஹெலிகாப்டர். நெக்ஸ்ட் பிஎம் ரஹாத், கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் டு தி ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். பிஎம் ரஹாத் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் தி ரோடு ஆக்சிடென்ட் டெத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஹவரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா. அதுக்காண்டி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிஎம் ரஹாத். ரஹாத்னா என்ன? ரோடு ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்ட் ட்ரீட்மெண்ட். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ரோடு ஆக்சிடென்ட் விக்டிமுக்கும் வந்துட்டு கேஷ் ட்ரீட்மெண்ட் அப் டு 1.5 lakh அப்படிங்கிறது வந்துட்டு 7 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஆக்சிடென்ட் வந்துட்டு யார் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட்டே கொடுக்குது. இதை யார் ஏற்றுக்கிறாங்கன்னா மினிஸ்டர் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் ஏற்றுக்கிறாங்க. த்ரூ தி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட் மூலமாக ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி காரிடார் அப்படிங்கிறது நம்ம நேஷனல் ஹைவே மூலமாக நம்ம ஏற்படுத்த போகிறோம். இதை பண்ணுறது யாருன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது மூலமாக பார்த்தோன்னா பி ஃப்ரெண்ட்லி வெஜிடேஷன் ட்ரீஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக நம்ம உள்ள வைக்க போகிறோம். பர்டிகுலர்லி பாருங்கள், நேட்டிவ் பிளான்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். நீம், கரஞ்ச், மகுவா, பலாஷ், பாட்டில் பிரஷ், ஜாமுன், சிரிஸ் இது வைக்க போகிறோம். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் ட்ரீஸ் வந்து நேஷனல் ஹைவே 2026-27 வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் 60% வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னா பி காரிடாராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவார்ட்ஸ் ஃபார் யோகா 2026க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மந்தில். ஸோ நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகான்றது ஒவ்வொரு வருஷமும் June 21 தான். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கணும், இந்த அவார்டு ஈச் அவார்டி வில் ரிசீவ் எ ட்ரோஃபி, எ சர்டிஃபிகேட், கேஷ் ப்ரைஸ் பார்த்தோன்னா 25 லட்சம். இதுதான் கேட்கலாம். கேஷ் ப்ரைஸ் வந்து 25 lakhs. அது மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் யோகா அவார்ட் 2026ன்றது 2 அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஒன்று நேஷனல் லெவலில், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லெவலில். அது மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவல் லெவலையும் கொடுக்க போகிறாங்க, இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரிலையும் கொடுக்க போகிறாங்க. இண்டிவிஜுவல் கேட்டகரி, இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் சிட்டகாங், அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சூர்யா சென். சூர்யா சென் அவரை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்டா மாஸ்டர் டா அப்படின்ட்டு மரியாதையோட கூப்பிடுவோம். ஏன்னா ஒரு டீச்சர் பேசிக்கலி. ஸோ இவரை வந்துட்டு நம்ம என்ன சொன்னால் சிட்டகாங் ஆர்மி ரெய்ட் நடத்தினது பிரிட்டிஷ் பீரியட்ல. ஸோ பாருங்க 1894 ஸோ இவரோட பேர் ராம் நிரஞ்சன் சென், டீச்சர், சிட்டகாங்கில் ப்ரெசன்ட் டே பங்களாதேஷ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1916 வாக்கில் அணுசீலன் சமிதியில் ஜாயின் பண்ணுறாரு. அவனுடைய டீச்சர்ஸ்னுடைய இன்ஸ்பிரேஷன் மூலமாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லையும் ஜாயின் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு இவரே வந்துட்டு இந்தியன் ரெவல்யூஷனரி ஆர்மின்றது இவரே நடத்தி இருந்திருக்கிறாரு. ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா 1830 டைமில் வந்துட்டு ஒரு ரைடு நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டினுடைய ஆயுத கிடங்கில். ஸோ யார் சேர்ந்துன்னா சூர்யா சென், கணேஷ் கோஷ், பிரீத்திலதா வதேதர். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா டு டிஸ்டர்ப் தி கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் தி சிட்டகாங். இது மூலமாக ஆர்மரிஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் ஆக்சிலரி ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரொக்யூர் வெப்பன்ஸ், இது மூலமாக ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி பண்ணுறது இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் இது பண்ணிவிட்டு இவங்களை ஹேங்கிங் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹெல்தி இண்டியா. ஹெல்தி இண்டியா இனிஷியேட்டிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசென்ட்லி லான்ச் நேஷன் வைடு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் கேம்பெயின். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? அஜ்மீர், ராஜஸ்தானில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன்றது டு ப்ரொடெக்ட் விமென் ஃப்ரம் தி சர்விக்கல் கேன்சர். இது ஆரம்பித்தது என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் வேக்சினேஷன் டே March 16 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் வேக்சினேஷன் டே. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நார்மலாகவே வந்துட்டு இந்த மற்ற வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கிறோம். மிஷன் இந்திரா தனுஷ்ன்றது வச்சுருக்கிறோம். மிஷன் இந்திரா தனுஷ் பார்த்தோன்னா 2014 ஆரம்பிச்சது. இதுவும் பார்த்தோன்னா யூனிவர்சல் வேக்சினேஷன் கவரேஜ் கொடுக்குறது தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா
ஹச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 3 month நேஷன் வைடு ஹச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் February 28, 2026 ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க. இந்த வேக்சினேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். 14 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. சப்போஸ் ஒரு குழந்தை 15 வயசு தான் முடிஞ்சிருக்கு, பட் 15 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 90 நாள் தான் ஆரம்பிச்சிருக்குண்டா அவங்களும் உள்ள ஆடாயிக்கலாம். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 மில்லியன் அடோலசன்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இந்த வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே 160 நாடுகள் பண்ணியிருந்திருக்காங்க, இப்போ நம்மளும் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம மற்ற சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேக்சினேஷன் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம மெயினாக ஒரு 13 வேக்சின் ப்ரிவெண்டபிள் டிசீசஸ் கொடுத்துருந்துருக்குறோம். நேஷ்னலி வேக்சினேஷன் கேம்பெயின்ஸ்ன்றது ஒரு 11 டிசீசஸ் கொடுப்போம். அதாவது என்னென்னா மிஷன் இந்திரா தனுஷில் 11. அது என்னன்னு பாருங்கள். டிப்தீரியா, பெர்tussis, டெட்டனஸ், போலியோ, மீசில்ஸ், ரூபெல்லா, சைல்ட்ஹுட் டியூபர்குலோசிஸ், ரோட்டாவைரஸ் டயரியா, ஹெப்படைட்டிஸ் பி, மெனிங்டிஸ், நிமோனியா, இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இதை தாண்டி வேறு எதுக்கும் கொடுக்குறோம்னா ஜாப்பனீஸ் என்செபலிட்டிஸும் இதில் கவர் ஆகுது, யானைக்கால் நோயின்றது. ஸோ இது எல்லாமே நம்ம எதில் வந்து வாட்ச் பண்ணுறோன்னா யூவின் போர்ட்டல் மூலமாக நம்ம டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஆல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் தி சில்ட்ரன் அண்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 2 டூல் இது நியூஸில் வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. ஏஐ விஹாங்கம் திருஷ்டி, அதே மாதிரி இன்னொன்று சபாசார். இந்த ஏஐ விஹாங்கம் திருஷ்டி அப்படிங்கிறது வந்துட்டு சேட்டலைட் டேட்டா வந்துட்டு அதான் அஸ் வெல் அஸ் தி ஏரியல் இமேஜரி ஃபார் தி அர்பன் அண்ட் ரூரல் பிளானிங்கை அனலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது மூலமாக கான்கிரீட் ரூஃபு இதெல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக இது இருக்குது. அதே மாதிரி சோலார் பேனல் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. நெக்ஸ்ட் சபாசார் அப்படிங்கிறது வந்துட்டு AI powered voice to text meeting summarization tool. இது பர்டிகுலர்லி கிராம சபா பஞ்சாயத்து மீட்டிங்ஸில் கொடுக்குறாங்க, 14 லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் சபாசார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஏன்னா ஏஐ சமிட் நடந்துச்சு இல்லைங்களா, அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா which is the technology that allows machine to perform the task. அந்த டெக்னாலஜி மூலம் மெஷின் சில டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் அந்த டாஸ்க்கு நார்மலாக ஹியூமனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங் தேவைப்படுது. பட் அதை நம்ம மெஷினுக்கு ஃபீட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஏஐ டெக்னாலஜி. ஸோ இப்போ நடந்த இந்தியா ஏஐ சமிட் 2026 தீம் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் ஆல், ஹாப்பினஸ் ஆஃப் ஆல். நல்லா பார்த்துக்கோங்க, வெல்ஃபேர் ஆஃப் ஆல், ஹாப்பினஸ் ஆஃப் ஆல். இது இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் கண்ட்ரி இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஏஐ வந்துட்டு கொண்டு வரது தான் இதோட ஏமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹியூமனிட்டி, இன்க்ளூசிவ் க்ரோத், அதேமாதிரி இப்போ ப்ரொடெக்ட் அவர் ஷேர்டு பிளானட், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண நம்மளோட வேலை. அது மட்டும் கிடையாது, இப்போ வேர்ல்டு இப்போ சமீபத்தில் ஏஐ இம்பேக்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க டெல்லியில் நடந்த நம்ம மீட்டிங்கில். ஏஐ டிக்ளரேஷன் இதை வந்து எப்படி சொல்லணும்னா நியூ டெல்லி ஏஐ டிக்ளரேஷன் 2026. ஸோ அதில் வந்துட்டு இந்தியா அட்வான்ஸ் தி காஸ் ஃபார் ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஈக்விட்டி, அக்சஸ், குளோபல் கோஆப்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 91 கண்ட்ரிஸ் இதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள் ஷேர்டு குளோபல் விஷன் ஃபார் தி ஏஐ. ஸோ பாருங்கள் வெல்ஃபேர் ஆல், ஹாப்பினஸ் ஃபார் ஆல்ன்றத மனசில் வச்சுட்டு ஷேர்டு குளோபல் விஷன் அப்படிங்கிறது என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரென்தனிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் என்கேஜ்மெண்ட் வித் தி மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், respecting the national sovereignty, advance AI through the accessible and reliable framework மூலமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஏஐ இன் ஹெல்த் கேர். ஹெல்த் கேரில் இப்போ சமீபத்தில் நடந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் ஒரு 2 நியூ இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, யூனியன் கவர்மெண்ட். ஒன்று ஷக்கி, SAHI, இன்னொன்று போத். ஷக்கின்றது என்ன? ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ஃபார் இந்தியா. மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டு விட்ருவான் டிஎன்பிசியில். ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ஃபார் இந்தியா. இன்னொன்று பெஞ்ச் மார்க்கிங் ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹெல்த் ஏஐ அப்படிங்கிற 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா பிரான்ஸ் ஹெல்த் ஏஐ சென்டர்.
இதை லான்ச் பண்ணியிருந்துருக்கிறாங்க. எங்கே பண்ணியிருந்துருக்காங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில் இப்போ லான்ச் பண்ணியிருந்துருக்காங்க. இதில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஹெல்த் இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். இதில் ரிசர்ச், மெடிக்கல் எஜுகேஷன், இன்னோவேஷனுக்காக இந்த இதை கொண்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்ரிகல்ச்சரில் ஏஐ. அக்ரிகல்ச்சரில் பர்டிகுலர்லி சேட்டலைட்டோட இமேஜ் அனலைஸ் பண்ணுறது மூலமாக வெதர் ஃபோர்காஸ்ட்டு, சாயில் இன்ஃபர்மேஷன், கிராப் பேட்டர்ன்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் கம்பெனியன் தான் பாரத் விஸ்தார். இந்த பாரத் விஸ்தான்றது ஒன் ஸ்டாப் இன்ஃபர்மேஷன் ஆன் வெதர், மார்க்கெட் ப்ரைஸ், பெஸ்ட் டிசீசஸ், சாயில், கிராப் அட்வைசரிஸ், ஸ்கீம்ஸ் த்ரூ ஃபோன் கால்ஸ், சாட்பாட், இது எல்லாமே இந்த பாரத் விஸ்தாரில் கொடுக்குறோம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ டயல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க 155261. இதில் கால் பண்ணி அவங்களோட கொரிஸை கேட்டுக்கலாம். 155261. அடுத்து பாருங்கள், நேஷ்னல் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசைடட் டு ஆட் 20,000 மோர் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ்ன்றது ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க. இன்னும் 28 ஜிபியூஸ்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 38,000 ஜிபியூஸ்ன்றது இருக்குது. அது கூட சேர்த்து கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்தியா ஏஐ சமிட்டில் சொல்லியிருந்துருக்குறாங்க. ஜிபியூனா என்ன? கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். இட் இஸ் அ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் சிப். கேட்டு விட்ருவாங்க. ஜிபியூ ஸ்டேட்மெண்ட் 1, இது பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் சிப்பா? ஆமாம். ஸ்டேட்மெண்ட் 2, இது மூலமாக இந்த மெஷின்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா குயிக்லி அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா, ப்ராசஸ் தி இமேஜஸ், அதே மாதிரி ரன் தி ஏஐ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் தி டாஸ்க். இதில் என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு கேட்போம். இதான் அது ஜிபியூ. கேட்டு விட்டுலாம் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் லேண்ட் டேட்டா அசிமிலேஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். 2020-21 கொண்டு வந்துருந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபண்டட் பை இஸ்ரோ தான். ILDAS, இந்தியன் லேண்ட் டேட்டா அசிமிலேஷன் சிஸ்டம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவை அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பிரம்மா சதர்க், SATARK அப்படிங்கிறது ஃப்ளட் ஃபோர்காஸ்ட்ன்றது கொடுக்க போது, பர்டிகுலர்லி வந்துட்டு பிரம்மபுத்திரா ரீஜனில். அதே மாதிரி GPM கிளிம்பேக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ டூல் கிட். இது வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் வாட்டர் செக்டார் இதை வந்துட்டு ரெடி பண்ண போகுது கங்கா, பிரம்மபுத்திரா, மேக்னா பேசின்ஸில். GBM அதாவது கங்கா, GBMனா கங்கா, பிரம்மபுத்திரா, மேக்னா. இதில் வந்து கிளிம்பேக்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ் டு மிடிகேட் தி ரிஸ்க் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்துட்டு கூடிய பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு லாஸ் என்னென்ன இருக்குது? இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 இருக்குது. அதேமாதிரி பாரதிய நியாய சன்ஹிதா 2023. இது ரெண்டுலேயுமே நம்ம எதை பற்றி பேசியிருந்துருக்கோம்னா வந்துட்டு இப்போ ஏஐயில் வரக்கூடிய பிரச்சனைகள் பர்டிகுலர்லி பாருங்கள். மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃப்ராட், டு ஐடென்டிஃபை தி டீப் ஃபேக், யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஃப்ராட், இதெல்லாம் வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் இமேஜஸ் ஆஃப் பர்சன்ஸ் ப்ரைவேட் ஏரியா வித்தவுட் தேர் கன்சென்ட்டு, இது எல்லாத்தையுமே பனிஷ் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செப்பரேட் செக்ஷன் BNS, பர்டிகுலர் டெஃபமேஷன், ஃப்ராட், சைபர் கிரைம், இது எல்லாத்தையுமே பாரதிய நியாய சன்ஹிதா 2023 கொடுத்துருந்துருக்குறாங்க. அடுத்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் ரூல்ஸுமே கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025. திஸ் ஆக்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஃபிடுஷியரிஸ். நம்ம டேட்டாவை யார் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ப்ரொடெக்டிங் தி பர்சனல் டேட்டா அண்ட் மேக் தம் அக்கௌண்டபிள். இது மூலமாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் கண்ட்ரோல் ஓவர் தி டேட்டா. சிட்டிசன்ஸுக்கு டேட்டா மேலே கண்ட்ரோல் இருக்குது. நோ ஏஜென்சி கேன் யூஸ் தி டேட்டா வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். இப்போ இந்தியா ஏஐ மிஷன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு விஷன் என்னென்னா மேக்கிங் ஏஐ இன் இந்தியா, மேக்கிங் ஏஐ ஒர்க் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதா இதனுடைய விஷன். இந்த கேபினட் அப்ரூவல் கொடுத்து 2024 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10,371 கோடி பட்ஜெட் அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக இனிஷியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10,000 GPU. ஏற்கனவே நம்மகிட்ட 38,000 GPU இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு 20,000 GPUs கொண்டு வரதா இதோட நோக்கம். அடுத்து ஏஐ மிஷனுடைய 7 பில்லர்ஸ் கேட்டு விட்டுருவோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்தியா ஏஐ கம்ப்யூட், இந்தியா ஏஐ டேட்டா பிளாட்ஃபார்ம், இந்தியா ஏஐ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ், சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ, இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபினான்சிங், இந்தியா ஏஐ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்,
இந்தியா ஏஐ இன்னோவேஷன் சென்டர்ஸ். இது எல்லாமே 7 பில்லர்ஸ் ஆஃப் ஏஐ மிஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, சிப் மேனுஃபேக்சரிங்ல இப்போ சமீபத்தில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துருக்கிறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம சிப் கம்பெனிஸை நம்ம இந்தியாவில் கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, HCL ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் யூனிட். இது எங்கன்னு, இது யூபிஎஸ்சியில் கேட்டான், மேட்ச் தி ஃபாலோயிங்ல அதே மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எங்கண்டா உத்தரப்பிரதேசில். அடுத்து பாருங்க, மைக்ரான் டெக்னாலஜி செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் பேக்கேஜிங் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு சனந்த், குஜராத். இது கேட்டு விட்டுருவோம். ஸோ இதே தான் திரும்பி கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மிஷன், ஃபஸ்ட்டு ஏடிஎம்பி இன்னாகிரேட்டட் இன் குஜராத். ஸோ அது என்னென்ன ஏடிஎம்பின்னா அசம்பிளி டெஸ்ட் மார்க்கிங் பேக்கேஜிங் பிளான்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு செமிகண்டக்டர் இது வந்துட்டு குஜராத்தில் நம்ம கொண்டு வந்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாகர் மாலா ப்ரோக்ராம் நியூஸில் வந்திருக்கு. இந்த சாகர் மாலா ப்ரோக்ராமினுடைய 5 பில்லர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்று போர்ட் மாடர்னைசேஷன், ரெண்டாவது போர்ட் கனெக்டிவிட்டி, மூணாவது போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நெக்ஸ்ட் கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அடுத்து கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். நெக்ஸ்ட் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இப்போ நம்ம வந்து சமீபத்தில் ராஜாஜி உற்சவ் அப்படிங்கிறது February 23 கொண்டாடணும். இதனோட இதுவாக நம்ம என்ன பண்ணோம்டா, பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லியூட்டன்ஸனுடைய ஸ்டாச்சு வந்துட்டு ராஷ்டிரபதி பவனில் இருந்துச்சு. அதை ராஜகோபாலாச்சாரியனுடைய ஸ்டாச்சு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இப்போ. ஸோ ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சா, அதே மாதிரி மகாத்மா காந்தி, இவங்க எல்லாமே வந்து ராஷ்டிரபதி பவனில் இருக்குது. இப்போது லியூட்டன்ஸனுடைய ஸ்டாச்சுக்கு போல ராஜகோபாலனுடைய ஸ்டாச்சு வச்சுருக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா கனடா பார்ட்னர்ஷிப். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கனடியன் பிரைம் மினிஸ்டர் கேம் டு இந்தியா, மிஸ்டர் மார்க் கார்னி. சமீபத்தில் February 27 வந்தார் உள்ள. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடந்த இம்பார்ட்டண்டான அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்தியா கனடா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு, அதே மாதிரி இந்தியா கனடா ஆஸ்திரேலியா ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட்டு, எதுக்கு, டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸில் அக்ரிமெண்ட் ஆன் கோஆபரேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அக்ரிமெண்ட் ஆன் ப்ரொமோட்டிங் ரெனியூபிள் எனர்ஜி, அக்ரிமெண்ட் ஆன் கல்ச்சரல் கோஆபரேஷன். இது எல்லாத்தையுமே சைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்தியா இஸ்ரேலுடைய இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் விசிட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் விசிட் பண்ணார். அதில் வந்து கீ அனௌன்ஸ்மெண்ட் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம எலிவேட் பண்ணியிருக்கோம் இஸ்ரேலை. அதே மாதிரி ஜாயிண்ட் கமிட்டி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நம்ம வந்து மினிஸ்ட்ரி லெவலில் கொண்டு வந்துருக்கிறோம். டெக் கேட்வே இனிஷியேட்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக் கேட்வே இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற நம்ம 2 இந்தியா அண்ட் இஸ்ரேல். இதை தாண்டி இனிஷியேட்டிவ் ஃபார் கோஆபரேஷன் இன் தி கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யார் கொண்டு வராண்டா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதெல்லாம் கேட்கலாம். இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் கோஆபரேஷன் இன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். அடுத்து 20 ஜாயிண்ட் ஃபெல்லோஷிப் அக்ரி ரிசர்ச்சில். அதே மாதிரி வந்துட்டு கோட்டா ஃபார் 50,000 இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஓவர் தி நெக்ஸ்ட் 5 years. அடுத்து இந்தியா இஸ்ரேல் பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப். இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ன்றது இஸ்ரேலோட போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே நிறைய கோஆபரேஷன் கொண்டு வருது. பர்டிகுலர்லி இந்தியா இஸ்ரேல் இன்னோவேஷன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரோம். அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கேனிங், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர். அதே மாதிரி கோஆபரேஷன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அண்ட் இஸ்ரேல் செக்யூரிட்டி அத்தாரிட்டி. அதே மாதிரி ப்ரோட்டோகால் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேபர் மொபிலிட்டின்றதை நம்ம கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் தி நாலந்தா யூனிவர்சிட்டி அண்ட் ஹீப்ரூ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேம் இது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா இஸ்ரேல் சைபர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் கொண்டு வரோம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே நம்ம வந்துட்டு இது கொண்டு வரோம். நெக்ஸ்ட் சமீபத்தில் இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் மெடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்லிமெண்ட்னுடைய பார்லிமெண்ட் தான் நெசட் அப்படிங்கிறோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாங்கக்கூடிய ஹானர். இதுக்கு முன்னாடி இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கெட்டிங் தி ஹானர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இஸ்ரேல் பார்லிமெண்ட், ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் மெடல்.
ஸ்பீக்கர் ஆஃப் நெசெட் மெடல் அப்படிங்கிறது வந்துட்டு நெசெட் அப்படிங்கிறது இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுக்கு பேர் தான் நெசெட்டு. ஸோ அந்த நெசெட்டில் இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு போய் அது மட்டும் இல்லை நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்காக இந்தியன் பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு ஹையர் ஹானர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிரசிடென்ட் இந்த ஹானரை வாங்குறாரு. ஸோ வித் திஸ் நம்ம மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ நல்லபடியாக படிங்க. குரூப் 1 குரூப் 2 ஓகே. ஸோ நல்லபடியாக பண்ணி நல்ல சர்வீஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.